என் தங்கமே, திடீர்னு ஒரு குழந்தையை பார்த்ததும் மனம் உருகிச்சா? அந்தச் சின்ன பாதங்களில் நடந்து வரும் சிந்தனைகள் நமக்குள் ஒரு வகையான அமைதியையும் நெகிழ்ச்சியையும் உண்டாக்கும். குழந்தையின் சிரிப்பு, அந்தச் சின்ன கைகளை விரித்து வருகை தரும் அந்த இனிமை, நம் உள்ளத்தை மென்மையாக்கும் ஒரு வானரங்க இசை போலவே இருக்கும். அந்த சின்ன கண்கள், உலகத்தின் எவ்வளவு அழகு, எவ்வளவு புனிதம் உள்ளதோ அதை காட்டும் ஒரு கருணை நிறைந்த காட்சி. நாம் பெரும்பாலும் வாழ்வின் பரபரப்பில் தள்ளப்பட்டு எவ்வளவு நிமிடங்களையும் இழக்கின்றோமோ, அந்த குழந்தையின் சிரிப்பில், அதன் மென்மையான தொண்டைச் சொற்களில், அதன் நறுமணமான சிரிப்பில் நம் உள்ளத்தை துளிர்க்கும் ஒளி காணலாம். இந்த உலகில் நமது வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போராட்டமே இல்லாமல், அதற்குள் அந்தச் சிறிய ஆன்மீக தருணங்களை காண்பதும் அதில் நமக்கு கிடைக்கும் அமைதியை உணர்வதும் மிகவும் முக்கியம். குழந்தை நமது வாழ்வின் கண்ணோட்டத்தை மாற்றும் ஒரு கண்ணாடி போல் இருக்கிறது. அதன் அக்கறை, அன்பு, அன்றாட சந்தோஷம், எளிமையான சிந்தனை நம்மை உலகின் பெரும் சிக்கல்களிலிருந்து வெளியேற்றுகிறது. அந்தச் சின்னவர் உலகத்தை புனிதமாக, புதிய பார்வையுடன் நமக்கு காட்டுகிறான். நாம் நம்முள் கண்ணியமுள்ள, அன்புடன் நிறைந்த உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகள் நம்மை அந்த குழந்தையின் சிரிப்புடன் இணைக்கும். உலகம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் அந்தச் சின்னவன் நம்முள் உள்ள அன்பை தூண்டுகிறது. அது நம்மை நினைவூட்டுகிறது, நமது உள்ளம் இன்னும் வெறுமை இல்லாமல் பூரணமாய் இருக்க வேண்டும். நமது உயிரின் ஒவ்வொரு அணி அன்புக்கும், கருணைக்கும், அமைதிக்கும் வழிவகுக்க வேண்டும். அந்த குழந்தையின் சிரிப்பு நம்மில் ஒரு மறக்க முடியாத நினைவாக நிற்கிறது. அது எப்போதும் நம்மை நெகிழ்ச்சியுடன் நிரப்பும். நமது மனதில் எவ்வளவு சோகம், நெகிழ்ச்சி, பதட்டம் இருந்தாலும் அந்தச் சிரிப்பின் ஒளியில் அவை அனைத்தும் கலைந்து போகும். குழந்தையின் அன்பான பார்வை, அதன் கைகளின் சின்ன செயல்கள், எளிமையான நடைகள் நமக்கு இந்த உலகில் அமைதி இன்னும் நிலவும் என்பதை உணர்த்தும். உலகில் நம் முன்னேற்றம், வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம் முக்கியமாய் இருக்கலாம். ஆனால் அந்தச் சின்ன குழந்தையின் நடையில் காணும் நேர்மையையும், அதன் சிரிப்பில் இருக்கும் சாந்தியையும் நமக்கு உணர்த்த வேண்டும். அது நம்மை மறுபடியும் மனநிலையை அமைதிப்படுத்துகிறது. நாம் எவ்வளவு வித்தியாசமான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நம்மை ஒன்றுபடுத்தும் ஒரு சக்தியாக இருக்கிறான். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சினைகள், எதிரிகளின் விமர்சனங்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் அசல் மதிப்பில்லாதவை. நமது மனதில் நம் அன்பும், நம் கருணையும், நமது சாந்தியும் வளர்ந்தால், அந்தச் சின்னவன் நம்மை நோக்கி சிரிக்கையில் நம்முள் அந்த அமைதி துளிர்க்கும். அந்தச் சிறுவன் உலகை புதிதாக பார்க்கும் வகையில் நமக்கும் ஒரு புதிய பார்வையை தருகிறான். ஒரு குழந்தை நம்மை பார்ப்பதற்கும், நமது அன்பின் ஒளியை காண்பதற்கும் ஒரு வழி அளிக்கிறது. அந்தச் சிறுவன் தனது அன்பில் நம்மை மூழ்கச் செய்வது, நம் உள்ளத்தை கண்களால் காட்டப்படாத உணர்வுகளால் நிரப்புவது ஒரு அற்புதம். அதன் அன்பு நம்மை தாங்கி, நம்மை மேம்படுத்துகிறது. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நம்முள் இருக்கும் மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும். நாம் உண்மையான ஆன்மீக பயணத்தில் இருந்தால் அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக மாறுகிறான். அதன் சிரிப்பு, அதன் நட்பு, அதன் அன்பு நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. வாழ்க்கையின் சோதனைகளில் நமக்கு அமைதியையும் நெகிழ்ச்சியையும் தரும் அந்தச் சிறுவன் நம்மை மறக்க முடியாத வகையில் செல்வாக்கு செலுத்துகிறான். அந்தச் சிறுவன் நம்முள் உள்ள குழந்தை மனதை எழுப்புகிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் சிக்கல்களையும், கவலையையும், பதட்டத்தையும் கலைக்கிறது. அதன் அன்பும் சிரிப்பும் நமக்கு ஒரு புதிய துளிர்ச்சி அளிக்கிறது. வாழ்க்கையின் கலை, அதன் நிறைவு, அதன் உண்மை அந்தச் சிறுவனின் சின்ன செயல்களில் வெளிப்படும். நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சினைகளையும் தாங்கும் சக்தி, அந்தச் சிறுவன் நமக்குள் உருவாக்கும் அன்பு. நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் அந்தச் சிறுவன் நம்மில் இருக்கும் உணர்வுகளை மீட்டெடுக்கிறது. அதன் கண்ணோட்டம், அதன் அன்பு, அதன் சிரிப்பு நம்மை மறுபடியும் நெகிழ்ச்சியுடன் நிறைக்கிறது. இந்த உலகில் நமது உள்ளத்தை வளர்க்கும் சிறந்த வழி, குழந்தைகளின் அன்பும் அவர்களுடைய நேர்மையும்.
அந்த சிறுவன் நம்மை அந்த அமைதிக்கு கொண்டு செல்கிறது, அந்த நெகிழ்ச்சியை நமக்குள் வளர்க்கிறது. வாழ்க்கையின் அனைத்து போராட்டங்களும் மன அழுத்தங்களும் அந்த சிறுவன் நமக்கு தரும் அமைதி முன் சிறியதாக காட்சிப்படுகின்றன. நாம் எப்போதும் நமது உள்ளத்தின் வெளிச்சத்தை அதிகரிக்க வேண்டும். அந்த சிறுவன் நம்மிடம் கற்றுக்கொள்ளும் பாடம் உண்மை, அன்பு, சிரிப்பு, பக்தி, தர்மம், அமைதி. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்த சிறுவன் நம்முள் உள்ள மென்மையான உணர்வுகளை நினைவூட்டும். அதன் அன்பின் வெளிச்சம் நமக்கு ஒரு புதிய வழியை காட்டுகிறது. நமது மனதில் இருக்கும் சந்தோஷம், அமைதி, கருணை அனைத்தும் அந்த சிறுவன் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்களால் வளர்கின்றன. வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மை நெருக்கமாக்கும், ஆனால் அந்த சிறுவன் நம்மில் உள்ள அன்பை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக இருக்கிறது. அந்த சிறுவன் எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நமது உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறான். அதன் அன்பு, அதன் சிரிப்பு, அதன் நட்பு நமது உள்ளத்தை நிரப்புகிறது. வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் பதட்டங்களும் கவலைகளும் அந்த சிறுவனின் அன்பின் முன் சிறியதாகின்றன. நமது ஆன்மீக வளர்ச்சி, நமது மனநிலை மேம்பாடு, நமது வாழ்வின் உண்மை அழகு அனைத்தும் அந்த சிறுவனின் சின்ன செயல்களில் வெளிப்படும். நாம் எவ்வளவு சோகம் கொண்டிருந்தாலும் அந்த சிறுவன் நம்மிடம் தரும் அமைதி நமது உள்ளத்தை களிமணையாக மாற்றும். நமது மனம் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறான். அதன் அன்பும் அதன் சிரிப்பும் நம்மை மேம்படுத்துகிறது. வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் சந்திக்க நம்மிடம் ஒரு சக்தி வழங்குகிறது. நமது உள்ளத்தில் வளர்க்கும் அன்பும் அமைதியும் அந்த சிறுவனின் சின்ன செயல்கள் மூலம் மேம்படும். அதன் அன்பின் வெளிச்சம் நம்மை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்லும். வாழ்க்கையின் சிக்கல்களும் மன அழுத்தங்களும் அந்த சிறுவன் நம்மில் உருவாக்கும் அமைதியின் முன் சிறியதாக இருக்கும். நாம் நமது உள்ளத்தை வளர்க்கும் போது அந்த சிறுவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை நாம் உணர்வோம். அதன் அன்பும் அதன் சிரிப்பும் நம்மை புதிய தளங்களுக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களும் அந்த சிறுவன் தரும் அமைதியை எதிர்கொள்ள முடியாது. நமது மனம் எப்போதும் அமைதியுடனும் நெகிழ்ச்சியுடனும் நிரம்ப வேண்டும். அந்த சிறுவன் நம்மிடம் காட்டும் அன்பும் அதன் சிரிப்பும் நம்மை புதிய வாழ்விற்கு வழிகாட்டும். வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் அந்த சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாக காணப்படும். நமது ஆன்மீக பயணம், நமது மனநிலை மேம்பாடு, நமது வாழ்க்கையின் உண்மை அழகு அனைத்தும் அந்த சிறுவனின் சின்ன செயல்களில் வெளிப்படும். அதன் அன்பும் அதன் சிரிப்பும் நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். நாம் எப்போதும் நமது உள்ளத்தை வளர்க்க வேண்டும். அந்த சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறான். அதன் அன்பும் அதன் சிரிப்பும் நம்மை மேம்படுத்துகிறது. வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் சந்திக்க நம்மிடம் ஒரு சக்தி வழங்குகிறது. என் தங்கமே, திடீர்னு ஒரு குழந்தையை பார்த்ததும் மனம் உருகியது. அந்த சின்ன உடல், அந்த சின்ன கைகள், அந்த அன்பான பார்வை நம்மை நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும். அதன் சிரிப்பு, அசல் மகிழ்ச்சி, உலகத்தின் எளிய நன்றியையும் சாந்தியையும் வெளிப்படுத்துகிறது. குழந்தை நம்மை காணும்போது எளிமையான நடையில் நடக்கும். அதன் அன்பான சிரிப்பின் ஒளியில் நமது உள்ளம் மென்மையாகிறது. நாம் வாழ்வில் எவ்வளவு பரபரப்பிலும் எவ்வளவு போராட்டங்களிலும் இருந்தாலும் அந்த சிறுவன் நம்மை மறக்க முடியாத அமைதியுடன் அணுகுகிறார். அதன் அன்பு நமது உள்ளத்தில் ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்குகிறது. நம் உள்ளத்தில் இருக்கும் வெறுமை, சோகம், பதட்டம் எல்லாம் அந்த சிறுவனின் அன்பும் சிரிப்பும் முன் கலைந்து விடும். அந்த சிறுவன் எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் நமது உள்ளத்தில் உருவாகும் நெகிழ்ச்சி பெரியதாக இருக்கும். உலகம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்த சிறுவன் நம்மில் இருக்கும் அன்பையும் நமது உள்ளத்தின் மென்மையையும் நினைவூட்டும். அதன் சிரிப்பு, அதன் நட்பு, அதன் அன்பான பார்வை நம்மை வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியுடன் நிரப்பும். நாம் சந்திக்கும் பிரச்சினைகள், எதிரிகள், சோதனைகள் எல்லாம் அந்த சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாகும். அதன் அன்பின் வெளிச்சம் நம்மை நெருங்கிய மனநிலைக்கு கொண்டு செல்கிறது.
நம் உள்ளம் சோகம், கவலை, பதட்டம் ஆகியவற்றால் நிரம்பினாலும் அந்தச் சிறுவன் நமக்கு தரும் அமைதி எப்போதும் நம்மை புதுப்பிக்கும். இந்த உலகில் நமது வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்தச் சிறுவன் நம்மில் காட்டும் அன்பும் சிரிப்பும் அமைதியும் நமது உள்ளத்தை மாற்றும். அதன் சின்ன செயல்கள், அன்பான நடைகள், எளிமையான பார்வை நமக்கு வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்தும். அந்தச் சிறுவன் நம்மை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் ஒரு தேவதையாக இருக்கிறார். நாம் எவ்வளவு கடுமையான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நமது உள்ளத்தின் மென்மையான பகுதியை எழுப்புகிறார். அதன் அன்பு நம்மை ஒரு புதிய வாழ்விற்கு வழிகாட்டும். வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் மன அழுத்தங்களும் பதட்டங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாக காணப்படும். நமது உள்ளம் அந்தச் சிறுவனின் அன்பு ஒளியில் நிரம்பும் போது உலகம் புதிய ஒளியில் வெளிப்படும். அந்தச் சிறுவன் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கிறார். அதன் சின்ன செயல்கள், சிரிப்பு, நட்பு நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்லும். நாம் எவ்வளவு சோகம், கவலை, பதட்டம் கொண்டிருந்தாலும் அந்தச் சிறுவன் நம்மில் உள்ள அமைதியை வெளிப்படுத்தும். அதன் அன்பு நம்மை மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது. குழந்தையின் அன்பு நமது உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு கருணை. அதன் அன்பான பார்வை, சிரிப்பு, நட்பு நம்மை வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியுடன் இணைக்கிறது. நமது மனம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நமக்கு தரும் அமைதி நமது உள்ளத்தை நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும். இந்த உலகில் நமது வாழ்வின் அனைத்து போராட்டங்களும் மன அழுத்தங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாகவே இருக்கும். அதன் அன்பு நம்மை நெருங்கிய மனநிலைக்கு கொண்டு செல்லும். நமது உள்ளம் சாந்தியுடனும் நெகிழ்ச்சியுடனும் நிரம்பும் போது வாழ்க்கை எளிதாகவும் அழகாகவும் மாறும். நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து சோதனைகளும் பிரச்சினைகளும் பதட்டங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் குறைந்த மதிப்புடையவை. அதன் அன்பு நமது உள்ளத்தில் ஒளி ஊற்றி நமது மனதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. அந்தச் சிறுவன் நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறார். நாம் நமது உள்ளத்தை வளர்க்கும் போது அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும். அதன் அன்பு, சிரிப்பு, நட்பு நம்மை வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியுடன் இணைக்கும். நமது மனம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நம்மில் உள்ள அமைதியை வெளிப்படுத்தும். அதன் அன்பு நம்மை மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு போராடினாலும் அந்தச் சிறுவன் நம்மிடம் காட்டும் அன்பும் அமைதியும் எப்போதும் நம்மை உற்சாகப்படுத்தும். அதன் சின்ன செயல்கள் நமது உள்ளத்தில் ஒரு புதிய வாழ்வின் ஒளியை உருவாக்கும். நமது உள்ளம் அந்தச் சிறுவனின் அன்பு ஒளியில் நிரம்பும் போது வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் பதட்டங்களும் குறைந்த மதிப்புடையதாகவே இருக்கும். நாம் எப்போதும் நமது உள்ளத்தை வளர்க்க வேண்டும். அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறார். அதன் அன்பும் சிரிப்பும் நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் சந்திக்க நம்மிடம் ஒரு சக்தி வழங்குகிறது. நமது உள்ளத்தில் வளர்க்கும் அன்பும் அமைதியும் அந்தச் சிறுவனின் சின்ன செயல்கள் மூலம் மேம்படும். அதன் அன்பின் வெளிச்சம் நம்மை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்லும். வாழ்க்கையின் சிக்கல்களும் மன அழுத்தங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாக இருக்கும். நாம் நமது ஆன்மீக பயணம், மனநிலை மேம்பாடு, வாழ்க்கையின் உண்மை அழகு அனைத்தும் அந்தச் சிறுவனின் சின்ன செயல்களில் வெளிப்படும். அதன் அன்பும் சிரிப்பும் நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். நாம் எப்போதும் நமது உள்ளத்தை வளர்க்க வேண்டும். அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறார். அதன் அன்பும் சிரிப்பும் நம்மை மேம்படுத்துகிறது. வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் சந்திக்க நம்மிடம் ஒரு சக்தி வழங்குகிறது. என் தங்கமே, திடீர்னு ஒரு குழந்தையை பார்த்ததும் மனம் உருகியது. அதன் சின்ன சிரிப்பு நமது உள்ளத்தை நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. அந்தச் சிறுவன் எவ்வளவு சின்னவன் என்றாலும் அதன் அன்பான பார்வை நம்முள் ஒரு பேராற்றலை உருவாக்குகிறது. நாம் வாழ்வில் எவ்வளவு போராட்டங்களும் கவலையும் எதிர்கொள்கிறோம் என்றாலும் அந்தச் சிறுவன் நம்மில் இருக்கும் அமைதியையும் நெகிழ்ச்சியையும் தூண்டுகிறது.
அதன் சிரிப்பு நமது மனதை மென்மையாக்கும், நம் உள்ளத்தை புனிதமாக்கும் ஒரு ஒளி போல. குழந்தையின் சின்ன கைகள், சின்ன கால்கள், சின்ன உடல் நம்மை அன்பில் மூழ்கச் செய்கின்றன. அதன் நடையும் சிரிப்பும் நமது உள்ளத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். வாழ்க்கையின் கடுமையான தருணங்களிலும் அந்தச் சிறுவன் நம்மில் உள்ள மென்மையான உணர்வுகளை நினைவூட்டுகிறான். நாம் சந்திக்கும் சிக்கல்கள், மன அழுத்தங்கள் அனைத்தும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாகவே காணப்படும். அந்தச் சிறுவன் நம்மில் ஒரு புதிய ஒளியை ஏற்படுத்துகிறது. அதன் அன்பான பார்வை, சின்ன சிரிப்பு, எளிமையான நடைகள் நமது உள்ளத்தில் ஒரு புதிய நெகிழ்ச்சியையும் அமைதியையும் உருவாக்குகின்றன. நமது மனம் எவ்வளவு கடுமையான நிலைமையில் இருந்தாலும் அந்தச் சிறுவன் தரும் அமைதி நமது உள்ளத்தை மென்மையாக்கும். அதன் அன்பு நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். நமது வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்தச் சிறுவன் நம்மில் காட்டும் அன்பும் சிரிப்பும் அமைதியும் நமது உள்ளத்தை மாற்றும். அதன் சின்ன செயல்கள், அன்பான நடைகள், எளிமையான பார்வை நம்மை வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணரச் செய்கின்றன. அந்தச் சிறுவன் நம்மை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் ஒரு தேவதையாக இருக்கிறார். நாம் எவ்வளவு கடுமையான மனமுடையவர்களாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நமது உள்ளத்தின் மென்மையான பகுதியை எழுப்புகிறார். அதன் அன்பு நம்மை ஒரு புதிய வாழ்விற்கு வழிகாட்டும். வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும், மன அழுத்தங்களும், பதட்டங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாக காணப்படும். நமது உள்ளம் அந்தச் சிறுவனின் அன்பு ஒளியில் நிரம்பும் போது உலகம் புதிய ஒளியில் வெளிப்படும். அந்தச் சிறுவன் நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கிறார். அதன் சின்ன செயல்கள், சிரிப்பு, நட்பு நம்மை உண்மையான ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்லும். நாம் எவ்வளவு சோகம், கவலை, பதட்டம் கொண்டிருந்தாலும் அந்தச் சிறுவன் நம்மில் உள்ள அமைதியை வெளிப்படுத்தும். அதன் அன்பு நம்மை மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது. குழந்தையின் அன்பு நமது உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு கருணை. அதன் அன்பான பார்வை, சிரிப்பு, நட்பு நம்மை வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியுடன் இணைக்கிறது. நமது மனம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நமக்கு தரும் அமைதி நமது உள்ளத்தை நெகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்பும். இந்த உலகில் நமது வாழ்வின் அனைத்து போராட்டங்களும் மன அழுத்தங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாகவே இருக்கும். அதன் அன்பு நம்மை நெருங்கிய மனநிலைக்கு கொண்டு செல்லும். நமது உள்ளம் சாந்தியுடனும் நெகிழ்ச்சியுடனும் நிரம்பும் போது வாழ்க்கை எளிதாகவும் அழகாகவும் மாறும். நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைத்து சோதனைகளும், பிரச்சினைகளும், பதட்டங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் குறைந்த மதிப்புடையவை. அதன் அன்பு நமது உள்ளத்தில் ஒளி ஊற்றி நமது மனதை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் நிரப்புகிறது. அந்தச் சிறுவன் நம்மை உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறார். நாம் நமது உள்ளத்தை வளர்க்கும் போது அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும். அதன் அன்பு, சிரிப்பு, நட்பு நம்மை வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியுடன் இணைக்கும். நமது மனம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்தச் சிறுவன் நம்மில் உள்ள அமைதியை வெளிப்படுத்தும். அதன் அன்பு நம்மை மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு போராடினாலும் அந்தச் சிறுவன் நம்மிடம் காட்டும் அன்பும் அமைதியும் எப்போதும் நம்மை உற்சாகப்படுத்தும். அதன் சின்ன செயல்கள் நமது உள்ளத்தில் ஒரு புதிய வாழ்வின் ஒளியை உருவாக்கும். நமது உள்ளம் அந்தச் சிறுவனின் அன்பு ஒளியில் நிரம்பும் போது வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் பதட்டங்களும் குறைந்த மதிப்புடையதாகவே இருக்கும். நாம் எப்போதும் நமது உள்ளத்தை வளர்க்க வேண்டும். அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறார். அதன் அன்பும் சிரிப்பும் நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் சந்திக்க நம்மிடம் ஒரு சக்தி வழங்குகிறது. நமது உள்ளத்தில் வளர்க்கும் அன்பும் அமைதியும் அந்தச் சிறுவனின் சின்ன செயல்கள் மூலம் மேம்படும். அதன் அன்பின் வெளிச்சம் நம்மை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்லும். வாழ்க்கையின் சிக்கல்களும் மன அழுத்தங்களும் அந்தச் சிறுவன் தரும் அமைதியின் முன் சிறியதாக இருக்கும். நாம் நமது ஆன்மீக பயணம், மனநிலை மேம்பாடு, வாழ்க்கையின் உண்மை அழகு அனைத்தும் அந்தச் சிறுவனின் சின்ன செயல்களில் வெளிப்படும்.
அதன் அன்பும் சிரிப்பும் நம்மை உயர்ந்த மனநிலைக்கு கொண்டு செல்லும். நாம் எப்போதும் நமது உள்ளத்தை வளர்க்க வேண்டும். அந்தச் சிறுவன் நம்மை வழிகாட்டும் ஒரு தேவதையாக இருக்கிறார். அதன் அன்பும் சிரிப்பும் நம்மை மேம்படுத்துகிறது. வாழ்க்கையின் அனைத்து சோதனைகளையும் சந்திக்க நம்மிடம் ஒரு சக்தி வழங்குகிறது.